அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிறருடைய துயர் தீர்ப்பது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், முன் சென்ற காலத்திலே ஒரு மனிதர் வாழ்ந்து வந்தார். அவர் கடன் கொடுக்கின்ற தொழிலை செய்து வந்தார். அவரிடத்திலே வேறெந்த சிறப்பான நற்காரியங்களும் இல்லை, நற்காரியங்கள் செய்ததும் இல்லை. கடன் வாங்கியவர்களிடத்திலே பணம் வசூலிக்க செல்கின்ற தன்னுடைய பணியாளர்களை நோக்கி தினந்தோறும் இப்படி அவர் சொல்வார், கடனை திருப்பி கேட்கின்ற போது மென்மையாக கேளுங்கள், அவர்கள் தந்ததை பெற்றுக்கொள்ளுங்கள். ஏழைகள் வாங்கிய கடனை திரும்ப செலுத்த இயலாதவர்கள், இவர்கள் தர முடியாவிட்டால் அப்படியே மன்னித்து விடுங்கள், அவர்களுடைய கடனையும் தள்ளுபடி செய்து விடுங்கள். ஏனென்றால் நம்முடைய விஷயத்திலே அல்லாஹ் நம்மை மன்னிக்க வேண்டும் என்று நான் ஆதரவு வைக்கிறேன் என்று கூறினார். ஒரு நாள் அவர் மரணித்து விட்டார். அல்லாஹுடைய சமூகத்திற்கு கொண்டு வரப்பட்ட அந்த வேளையிலே அவருடைய செயல்பாடுகள் குறித்து விசாரிக்கின்ற போது எந்த விதமான நற்காரியமும் அவர் செய்ததாக அவருடைய பதிவேட்டிலே பதிவு செய்யப்படவில்லை. தொழுதார் என்றும் நோன்பு வைத்தார் என்றும் இப்படி கடமைகள் என்று என்னவெல்லாம் இருந்ததோ அந்த கடமைகளையெல்லாம் செய்யாத நிலையிலே அவருடைய அந்த பதிவு புத்தகத்தினுடைய பதிவு தெளிவுபடுத்தியது. உன்னுடைய பதிவு ஏட்டிலே எந்த விதமான நல்லறமுமே இல்லையே, நீ செய்ததாக எதுவுமே பதிவு செய்யப்படவில்லையே என்று அல்லாஹ் அவரை பார்த்து கேட்கிறான். அதற்கு அவர், ஆம், உண்மைதான், நான் பெரும்பாலும் நற்காரியங்கள் செய்யாதவன்தான். யா அல்லாஹ், நான் வசதி வாய்ப்புள்ளவனாக இருந்தேன், செல்வந்தராக இருந்தேன், பிறருக்கு கடன் கொடுத்து உதவி செய்யக்கூடியவனாக இருந்தேன், உலகத்தில் இருந்து வந்தேன். என்னிடம் கடன் வாங்கியவர்களிடத்திலே வசூலிக்க செல்கின்ற என் பணியாளர்களை நோக்கி மென்மையாக கடனை திரும்பி கேளுங்கள், தந்ததை பெற்றுக்கொள்ளுங்கள், ஏழைகள் இயலாதவர்கள் வாங்கிய கடனை திரும்ப தராவிட்டால் அப்படியே மன்னித்து விடுங்கள், அவர்களுடைய கடனை தள்ளுபடி செய்து விடுங்கள், நாளை அல்லாஹும் நம்முடைய விஷயத்திலே மன்னிப்பான் என்ற ஆதரவு வைத்த நிலையிலே இப்படி நடந்து கொண்டேன் என்று அந்த மனிதர் அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துகிறார். அல்லாஹ் அவரை நோக்கி, என்று நாம் உம்முடைய பாவங்களை தள்ளுபடி செய்து விட்டோம், மன்னித்து விட்டோம் என்று சொல்வானாம். இந்த செய்தி அஹ்மத் என்ற நூலிலே 8730 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒருவர் வணக்க வழிபாடுகள் என்ற அந்த விஷயத்திலே குறைவு செய்து இரக்க சிந்தனையோடு பிறருடைய துயர் துடைக்கக்கூடிய நிலையிலே வாழ்ந்து வந்தார் என்று சொன்னால் அவர் அல்லாஹுவால் மன்னிக்கப் பெறுவார் என்கின்ற அந்த செய்தியைத்தான் இந்த நபிமொழி நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. இப்படி உலகத்தில் வாழ்கின்ற போது வணக்க வழிபாடுகளுக்கு அப்பாற்பட்டு நம்மால் இரக்க சிந்தனையோடு ஈவு இரக்க தன்மையோடு நடந்து கொள்கின்ற ஒவ்வொரு செயல்பாடுகளும் அல்லாஹ்விடத்திலே நாளை மறுமை நாளிலே நமக்கு மன்னிப்பை பெற்று கொடுக்கும் என்பதிலே எந்தவித சந்தேகமும் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே ஈவு இரக்கமுள்ளவர்களாக பிறருடைய துயரை துடைக்கின்றவர்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்கி வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.